எல்லாம் இயேசுவுக்கே திருச்சபை ஊழியர் பாஸ்டர் வின்சென்ட் லூர்து அவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பயன்படுத்தி வருகிறார். அவரின் போதனைகளும் ஆவிக்குரிய பாடல்கள் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்து ஊழியத்தினால் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் சுகத்தையும் ஆறுதலையும் விடுதலையும் பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்பது கர்த்தருடைய வசனம் முழுமையும், உம்முடைய வசனம் முழுமையும் சத்தியம். அதே சமயத்தில் வேதத்தில் யார் சத்தியம் என்று வாசிக்கும் போது நம் தேவனே சத்தியம் என்று உபாகமம் 32:4 சொல்லுகிறது, சங்கீதம் 31:5 சொல்லுகிறது, ஏசாயா 65:16 சொல்லுகிறது, எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, யோவான் 17:17, 1 பேதுரு 1:2 3 சொல்லுகிறது. இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 32:4 அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது. வாசிங்க, அவர் வழி நியாயமானது, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமும் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சத்தியமுள்ள தேவன். 7 சாட்சிகள் அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தார்கள். அதைதான் இந்த யோவான்ல நாம் பார்க்கும்போது 7 பேர் அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. 1வது அதிகாரம் 29 அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணுமா? அது இந்த தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. நத்தானியேல் 1ஆம் அதிகாரம் 49 சொல்றாரு, அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. சாட்சி கொடுக்கிறார். உத்தமமான கபடற்ற இஸ்ரவேலனாகிய அந்த மனுஷன் அந்த வார்த்தையை நாத்தான் வேல் அதை சொல்லுகிறார். 3வதாக ஒரு பெரிய மகிமையான சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி இயேசுவின் வாயினால் வந்தது. 3ஆம் அதிகாரம் 13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் ஏறினவருமாகிய மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்துக்கு மீண்டும் ஏறி போகிறவருமான ஒரே ஒரு சாட்சி, அவர் சத்தியம் உள்ளவர். பேதுரு சொல்லுகிறான் 6ஆம் அதிகாரம் 69 நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவரை குறித்து மார்த்தாள் சாட்சி கொடுக்கிறார். 11ஆம் அதிகாரம் 27 நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அவருடைய விழாவில் காயத்தில் நான் கை போட்டு பார்த்தால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னானே, அந்த தோமா இந்த இந்தியாவில் வந்து தன் ஜீவனை இரத்த சாட்சியாய் கொடுத்ததனுடைய காரணம் என்ன? அவன் வாயிலிருந்து வருது. 20ஆம் அதிகாரம் 28 அவருடைய விழாவை பார்த்து, அவருடைய கையின் காயங்களை பார்த்து இப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே, என் தேவனே. இந்த யோவான் எல்லாரும் இரத்த சாட்சியா அப்போஸ்தலர் மரித்த போது தன்னுடைய 99வது வயதிலே தான் இயற்கையான மரணம் அடைந்த இந்த யோவான்
எல்லாரையும் விட கடைசியிலே வெளிப்படுத்தலும் எழுதிவிட்டு, அப்படிப்பட்டதான காரியத்தை எழுதிவிட்டு இவன் சொல்லுகிறான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் எழுதுனதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய நாமத்தான் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். இயேசுவே அதை குறித்து யோவான் 15:26 சொல்லுகிறார், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் சத்திய ஆவியான அந்த தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து என்ன பண்ணுவாரு? சாட்சி கொடுப்பார். பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறேன் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது அவர் சாட்சி கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோவானை வாசிக்கும் போது இந்த யோவான்ல ஒரு பேரபிள் கூட இல்லை, ஒரு ஓமை கூட சொல்லப்படலை. இதுல இயேசுவின் பிறப்பை குறித்து, ஞானஸ்நானத்தை குறித்து, சோதனைகளை குறித்து, பிசாசை துரத்துகிற காரியத்தை குறித்து, மறுரூப காட்சியை குறித்து, திருவிருந்தை குறித்து, கெத்செமனேயின் பாடுகளின் அனுபவத்தை குறித்து, இயேசு பரமேறின அந்த காட்சியை குறித்து ஒன்றும் இல்லை. ஆனால் கானாவூர்ல நடந்த ஒரு கல்யாணத்தில் நடந்த அந்த முதல் அற்புதத்தை அவர் எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார் என்று சொன்னா, இந்த இயேசுவை நீ அறிய அறிய உள்ளத்துல ஒரு ஜீவ நீரூற்று புறப்படும், அது வீதியெல்லாம் பாயும். அதை ருசித்து பார்க்கிறவர்கள், இவ்வளவு நாளா இந்த திராட்சை ரசத்தை வச்சிருந்தியே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் உடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின நற்குணம் மேன்மையானது என்று சொல்லத்தக்கதாக மறுபடி பிறப்பதை குறித்து நிக்கதேமோடு கூட பேசின காரியங்களை இந்த யோவான் எழுதுகிறார். மறுபடி பிறந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இந்த உலகத்திலே நான் பிறந்த போது, இந்த உலகத்திலே வளர்ந்த போது, இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒவ்வொரு மனிதனும் பாவி என்று மாறின போது, இந்த இயேசுவின் வார்த்தையிலே நான் ஜனனம் எடுக்கும் போது, இந்த வார்த்தை எனக்குள்ளே கற்பந்தரிக்கும் போது, இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்யும் போது, அந்த வார்த்தையினாலே நான் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், அது என் வாழ்வை தலைகீழாய் மாற்றுகிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றோம்? கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வேதத்தில் 200 தடவைக்கு மேல சத்தியம் என்கிற வார்த்தை திரும்பி திரும்பி வருகிறது. இந்த யோவானிலே மாத்திரம் 26 தடவை சத்தியம் என்கிற வார்த்தை வருகிறது. சத்திய ஆவி என்று சேர்ந்து 26 தடவை சத்தியம் என்று வருகிறது. What is truth? Truth is comprised of all information in all space, times, frequencies and dimensions of existence அப்படின்னு சொல்லுவாங்க. உலகில் உள்ள எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் குறித்ததான விவரம் தான் உண்மை. ஆனால் சத்தியம் நிலைத்திருக்கிறது, சத்தியம் மாறாததா இருக்கிறது. உண்மையை ஒருவேளை சிலர் அறியலாம், ஆனா அந்த உண்மை சத்தியத்துக்கு நேராய் நடத்தும் என்று சொல்ல முடியாது. உம்முடைய வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். ஏன் இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், அந்த சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்க கேட்கலாம். உலகம் சில உண்மையை சொல்லுது, ஆனா குருடன் கண்ட யானையை போல் அது இருக்கிறது. 5 குருடங்க யானையை பார்க்கணும்னு விரும்பினாங்க. ஒரு யானை பாகன் அதை கொண்டு வந்து கட்டி இந்த குருடர்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த யானையை விட்டான்.
யானையை பத்திரமா பிடிச்சுக்கிட்டான். கட்டி பிடிச்சுக்கிட்டானான்னு கேட்கக்கூடாது, யானையை பத்திரமா பிடிச்சுக்கிட்டான். உடனே இந்த 5 குருடன்ல ஒருத்தன் வந்து அது காலை தடவி பார்த்தான். யானைனா ஒண்ணு இல்லடா, அது தூணுடாம்னா. இன்னொருத்தன் வயிற்ற தடவி பார்த்து, சும்மா இருடா, யானைனா ஒண்ணு இல்ல, அது சுவுறா அப்படின்னு. ஒருத்தன் காதை பிடிச்சு பார்த்து, மாங்காய் மடையா, அது முரண்டா அப்படின்னு அவன் சொன்னான். ஒருத்தன் துதிக்கையை பிடிச்சு பார்த்துட்டு அவன் சொன்னான், அது என்னது, உலக்கடான்னா. அது உலக்க மாதிரி இருக்குடா, அது உலக்கடா அப்படின்னா. ஒருத்தவன் வாழை பிடிச்சு பார்த்து, தண்டங்களா, நான் சொல்றது கேளுங்கடா, அது தொடப்ப கட்டடா அப்படின்னா. ஆக மொத்தத்தில் 5 பேர் யானையை கண்டாங்க. ஆனா யானை என்பது அது இல்லைன்னு கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தின் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டலனா, அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா என்னைக்கு நம்முடைய வாழ்க்கை விழும் நமக்கு தெரியாது. என்னங்க பைபிள் பைபிள்னு படிச்சு அல்ல என்ன ஆயிட போகுது, என்ன பெரிய சத்தியத்தை பேசுறீங்க, ஹாப்பியா வாழ்ந்தா போதும். யார் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு கேட்டா, த சக்சஸ்ஃபுல் பீப்புள் வாங்க, வெற்றியான மனிதர்கள். பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், பட்டம் இருக்கணும், கொஞ்சம் பராமரிப்பு இருக்கணும், கொஞ்சம் எல்லாவற்றையும் உபசரிப்பு இருக்கணும், எல்லாமே இருக்கு, நமக்கு புகழ் இருக்கு. ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லுகிற அநேகர் இன்றைக்கு தற்கொலை செய்து சாகிறார்களே. அப்ப அவங்களுடைய ஃபவுண்டேஷன் என்னாச்சு? அப்பதான் கர்த்தர் திரும்பி சொல்றாரு யோவான் 8:32, சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். திரும்பி திரும்பி நான் அதை சொல்றேன்னா, சத்தியம் என்பது பொய் சொல்லாது, சத்தியம் என்பது மாறாதது, சத்தியம் என்பது உங்களை விடுவிக்கும், சத்தியம் என்பது வெளிச்சத்தில் கொண்டு வரும், சத்தியம் என்பது உங்களுக்கு நித்திய வாழ்வு தரும். All religions are true religions அப்படி சொல்ல முடியாது. எந்த மதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, யார் சொல்லுகிற கருத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, 4 டெஸ்ட் பண்ணணும், வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்க. அவங்க எந்த மதத்தை சொன்னாலும், எந்த சாமியை பத்தி கடவுளை பத்தி சொன்னாலும், அதனுடைய தோற்றம் என்ன, அவங்க சொன்ன கதையினுடைய அர்த்தம் என்ன, அந்த வாழ்வினுடைய நன்னெறி என்ன, என்னுடைய நித்தியம் என்ன, என்னுடைய 4 காரியங்களுக்கு அது பதில் சொல்ல வேண்டும். எப்ப தோன்றுச்சு, அதனுடைய சரித்திரம் என்ன, இந்த காரியத்தை சொல்றீங்களா, அதனுடைய அர்த்தம் என்ன, இதனால எனக்கு வருகிற ஒழுக்கமான சம்பந்தமான நன்னறி காரியங்கள் என்ன, இது மரணத்துக்கு பின்னும் எனக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறதா இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவம் ஒன்றுதான் நான் பாவி என்கிற வேளையில எனக்கு ஒரு பாவ பரிகாரத்தை கொண்டு வருகிறது. உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒவ்வொரு மனிதனும் பாவிதான். ஆனால் கிறிஸ்தவன் தெளிவாய் அறிந்திருக்கிறான், என் பாவத்துக்காக ஒரு பரிகாரம் செய்யப்பட்டது, அதன் பரிகாரியா இருக்கிறவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய நீதியினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்து ஒருவர் தான் ஐ ஆம் அப்படின்னார். யாவே என்ன சொன்னாரோ, பரலோக பிதா என்ன சொன்னாரோ, யெகோவா தேவன் என்ன சொன்னாரோ, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதே வார்த்தைகள்ல 7 காரியங்களில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ வாழ்வதற்கு நான் அப்பமா இருக்கிறேன், உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், உன்னை ஒவ்வொரு நாளும் மேய்ச்சலில் நடத்த நான் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறேன், நானே மெய்யான வாசலாயிருக்கிறேன், எனக்குள்ளே பிரவேசி, உள்ளும் புறம்பும் நீ மேய்ச்சலை கண்டடைவாய், மரணத்தை கண்டு பயப்படாதே, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், வழி இல்லை என்று திகைக்காதே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்,
என்னில் இணைந்து கொள், நான் தான் மெய்யான திராட்சை செடி, எனக்குள் நீ இணைந்து விட்டால் உன் வாழ்க்கை கனி தருகிற வாழ்க்கையாயிருக்கும் என்று இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 காரியங்களிலே I am that I am, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் நம்முடைய நித்தியத்துக்கும் வழியாயிருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொன்னார். யோவான் 11:35 அந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த இயேசு கண்ணீர் விட்டார். the humanity, நாம் பார்க்கிறபடி மனித தன்மை என்ன? ஒரு தேவனுடைய ஊழியர்காரர் சொன்னாரு, மனபாரத்தோடு கூட நான் ஒரு புத்த விகாரிடத்தில் போனேன். அந்த இடத்திலே பார்த்த அந்த சிலையானது மந்தகாச புன்னகையோடு ஆசைதான் அழிவுக்கு காரணம் என்று சொன்னது. ஆனால் தலாய் லாமாவை பார்த்தேன், திபெத்தின் விடுதலைக்காக அவர் ஆசையோடு கூட போராடி கொண்டிருக்கிறதை பார்த்தேன். நான் பாடுகளோடு போன போது அங்கே இருக்கிற புத்தர் சிலையினுடைய முகத்திலே என் பாடுகளை அறிந்திருக்கிற தன்மை இல்லை, அவர் சிரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் சிலுவையின் அடியிலே வந்தபோது என் பாடுகளை அறிந்து எனக்காக கண்ணீர் விட்டவர் மாத்திரமல்ல, தம் இரத்தத்தையும் சொட்டு சொட்டாய் கடைசி இரத்தத்தையும் எனக்காக கொடுத்த ஒரு பாவ பரிகாரி எனக்காக இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்ல ஒரு தேவன் இருக்கிறார். என் வேதனைகளை அறிந்தவர் இருக்கிறார். என் துக்கங்களை சுமந்து கொண்டவர் இருக்கிறார். எனக்கு விடுதலை தருகிற ஒரு இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று யோவான் 14:14 சொன்ன அந்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இந்த யோவானிலே 7 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இந்த முதலாம் அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து ஒரு காரியத்தை சொன்னார். தண்ணீர் நிறமற்றது, தண்ணீர் மனமற்றது, அடுத்த நாள் வைத்திருந்தால் கெட்டு போகும். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் என் வார்த்தையின்படி ஒரு காரியத்தை நீ செய்து விட்டால் உன் வாழ்க்கை திராட்சை ரசமாய் மதுரமாய் மாறும். அந்த உண்மை மாறும். இந்த சத்தியம் மாறாததா இருக்கும் என்று முதலாவது அற்புதத்தை நாம் நடுவிலே செய்த ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மாறாதவைகள் மாறும், தீராதவைகள் தீரும், குறைவானவைகள் நிறைவாகும். உன் குணத்தை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். He is a master over quality. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் உன்னை நிறுத்து பார்த்து குறையுள்ளவனாய் காணலாம். இந்த ஆண்டவர் உன்னை குணமுள்ளவனாய் மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் கப்பர்நகமில் இருந்து ஒரு ராஜாவின் மனுஷரில் ஒருவன், முக்கியமான ஒரு பெரிய ஆபீசர், இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து, என் மகன் அவசைப்படுகிறான், வியாதியாய் இருக்கிறான், நீர் வந்து குணமாக்க வேண்டும் என்று சொல்லி கலிலேயாவிலே வந்து சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த டாக்டரா இருந்தாலும் பக்கத்துல கொண்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு தொட்டு பார்த்து ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்த்து நம்ம ஆளுங்க சொல்ற மாதிரி ஏதோ கருவியெல்லாம் போட்டு பார்த்தாங்கன்னு, அதனால கருவியை பாட்டு பார்த்து இருமி காட்ட சொல்லி, திறக்க சொல்லி, ஆனா படிக்க வச்சு, அப்படிலாம் சொல்லி சில வியாதியை கண்டுபிடிச்சு மருந்து கொடுப்பாங்க. அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. பக்கத்துல இருந்தா பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனா என் ஆண்டவர் மாஸ்டர் ஓவர் டிஸ்டன்ஸ், தூரத்துக்கும் அவர் ஆண்டவர். அந்த சத்தியத்தினாலே அந்த ராஜாவின் மனுஷனுடைய மகனுக்கு அவருடைய வார்த்தையினாலே சுகம் கொடுத்தவர். அல்லேலூயா. இங்க மாத்திரம் ஆண்டவர் இல்ல, இங்க ஜெபிக்கும் போது எங்கேயும் ஒரு அற்புதத்தை நடத்துகிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க.
பெதஸ்தா குளத்துல 38 வருடம் த சீனியர் மோஸ்ட் அப்படின்னு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். ஃபேக்ட் என்ன சொல்லுது? உண்மை என்ன சொல்லுது? 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்துட்டப்பா, இனிமேல தேற மாட்டேன், உன்னை கொண்டு போய் அந்த குளத்துல விடுறதுக்கு ஆள் இல்லை, உனக்கு அற்புதம் காண்கிறதுக்கு வழி இல்லை, இப்படித்தான் செத்து போவ, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஃபேக்ட் சொல்லும், உண்மை சொல்லும். ஆனா சத்தியம் உள்ளவர் அங்க வந்தாரு. நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டாரு. அந்த சத்தியத்தினால விடுதலையாக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is master over time. எந்த காலத்துக்கும் அப்பாற்பட்டவராய் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மெடிக்கல்ல ஒரு டேர்ம் இருக்கு, கிரானிக் டிசீஸ் வாங்க. இது ரொம்ப அப்படியே முத்திருச்சுங்க, இதை மாத்தவே முடியாதுன்னு வாங்க. இது முத்தி போனது, ரொம்ப முத்தி போன குடிகாரன், முத்தி போன விபச்சாரக்காரன், முத்தி போனது, புத்தி இல்லாதது, இதுக்கு மேல மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறாதவைகளையும் மாற்றுகிற ஒரு சத்தியமுள்ள ஆண்டவர் உனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 5 வார்கோதுமை அப்பம் 2 மீன் இருக்கிறது, ஆண்கள் மாத்திரம் 5000 பேர். அப்படி என்றால் ஏறத்தாழ 20,000 பேருக்கு மேல் கூடியிருக்க வேண்டுமே. அத்தனை பேருக்கு இந்த 5 அப்பமும் 2 மீனும் எப்படி பத்தும் என்று உண்மை கேட்கும். ஆனால் சத்தியம் உள்ளவர் கையிலே வந்தபோது, அவர் அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்த போது, அங்கிருந்த அத்தனை பேரும் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அதைத்தான் இந்த சத்தியம் சொல்லுகிறது. உன் கையில் இருக்கிற வருமானத்தை கர்த்தருக்கு கொடுத்து பார், நீ மாத்திரம் சாப்பிட மாட்ட. சாரிபாத் விதவையின் வீட்டை மாத்திரம் ஆசீர்வதிக்கல, அந்த வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. He is master over quantity. அவரால் கூடும். அவர் வாழ்க்கையிலே நிறைவுகளை கொடுக்கிறவர், ஏராளம் மீதி இருக்க பண்ணுகிறவர். கடன்பட்ட வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கை. விசுவாசிச்சு பாரு. ஒரு சத்தியம் சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு, நீயோ சத்தமா சொல்லுங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். விசுவாசிச்சு பாருங்க. இது வேதம் சொல்லுகிற சத்தியம், உண்மை. ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. குறைவுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த நீங்க இந்த சத்தியத்தில் நடந்தா இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள சொல்லுவீங்க, இப்பொழுது நான் நிறைவுள்ளவனாய் இருக்கிறேன், பரிபூர்ணமும் அடைந்தேன். நல்ல வாயை தரி சொல்லுங்க, நிறைவுள்ளவனாய் இருப்பேன், பரிபூர்ணமும் அடைவேன், நிறைவுள்ளவனாய் இருப்பேன், பரிபூர்ணம் அடைவேன். வாயை திறந்து விசுவாசத்தோடு சொல்லு, சொல்லு, சொல்லு. ஆறாம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு கடலின் மேல நடந்தார். எல்லா நேச்சர் லாவும் ஒண்ணுதான் சொல்லும், கடல் மேல இல்லப்பா, ஆத்து மேல நடந்தாலும் முழுகிடுவ, குளத்து மேல நடந்தாலும் முழுகிடுவ. கடல் மேல நடக்கிறது எவ்வளவு அபாயகரமானது. அதுதான் நேச்சுரல் லா, அதுதான் புவியீர்ப்பு சக்தியினுடைய காரியம். கிராவிடேஷனல் புல் நிச்சயமா உன்னை இழுத்துடும். ஆனா என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உண்மைன்னு பொழுது என் இயேசு அவருடைய சீஷர்களுக்கு ஒரு ஆபத்து என்ற போது சுழல் காற்றிலே மாட்டிக்கொண்டு மரண பயத்தோடு அலறுகிறார்கள் என்று சொல்லும் போது, இந்த இயேசு அந்த கடலின் மேலே நடந்து வந்தது சத்தியம். நீ அலறி கொண்டிருக்கும் போது, நீ பயத்தோடு கூட இருக்கும் போது, ஒரு சத்தத்தை, கடலின் மேல் நடந்து வருகிறவருடைய சத்தத்தை கேட்பாய். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த சத்தியத்தினாலே உங்கள் பயங்கள் நீங்கும். ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஒன்பதாம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பிறவி குருடனுக்கு யாருமே பார்வை கொடுத்தது இல்ல. பிறவி குருடனப்பா, அவன் திரும்பி இன்னொரு தடவை பார்வை அடைய முடியாது. இதுதான் ஃபேக்ட் சொல்லும், இதுதான் நாம் அறிஞ்ச உண்மை. ஆனால் சத்தியம் உள்ளவர் வந்தபோது
அது கண்களிலே சேரை பூசி ஷீலவோம் என்ற குளத்திலே போய் கழுவு என்று சொன்னபோது அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த வேளையிலே அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. This is my fate. இதுதான் என்னுடைய விதி, நான் இப்படிதான் வாழணும். இல்ல, விதியை மாற்றுகிற ஒரு சத்தியமுள்ள ஆண்டவர் உனக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றவங்க? இன்னும் உற்சாகமா சொல்லுங்க, வைராக்கியமா சொல்லுங்க. என் விதி என்ன முடிக்கிறது இல்ல, சத்தியம் ஒரு புது வாழ்வை எனக்கு கொடுக்கிறது. ஏழாவதாக 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரித்து போன லாசரு கல்லறையில வைக்கப்பட்டுட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப திறந்தா நாருமே புழு புழுத்திருக்குமே என்று சொல்வது ஃபேக்ட், அது உண்மை. ஆனால் சத்தியம் உள்ளவர் அங்க வந்தாரு. அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னாரு. அந்த சத்தியம் உள்ள வார்த்தை வெளியே வந்துச்சு. லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. 4 நாள் மரிச்சு கிடந்த அந்த பெணம் உயிரோடு கூட எழுந்து வந்தபோது, லாசரு உயிரோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி அந்த சத்தியத்தை யூதர்களும் விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. மரித்து போன வேளையிலும் கூட, மரித்து போன பரிசுத்தவான்களையும் அவர் உயிரோடு எழுப்புவார். பிரேத குழியில் இருக்கிறவர்கள் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அவர்கள் அதிலிருந்தும் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி சத்தியத்தை பேசின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய தொடையில எழுதினதற்கு அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்க்கிறதற்காக இறங்கி வருகிறார். இதை எழுதின இந்த யோவான் சொல்லுகிறான், இவன் இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன், ராபோஜனத்திலே அவருடைய மார்பிலே சார்ந்திருந்தவன். அந்த யோவான் முடியும் போது 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறான். இயேசு செய்த அநேக காரியங்களும் உண்டு, அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை குறித்தும் புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் சத்தியம் உள்ளவர் விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த சத்தியத்தினால அற்புதங்கள் செய்ய வந்திருக்கிறார். அந்த சத்தியத்தினால நித்திய வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? எழுந்து நிற்போம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். உன் குணம் மாறணும்னு வந்தியா? என் குணம் மாறவே இல்லைன்னு சொன்னியா? உன்னை திராட்சை ரசமாக மதுரமாக மாற்றி உன்னை களிப்பாக்குகிற சத்தியம் இங்கே வந்திருக்கிறது. ஐயோ, தூரத்துல இருக்கிறாங்க, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, என்னால போய் பார்க்க கூட முடியலன்னு சொல்லலாம். ஆனா இந்த வசனமாகிய சத்தியத்தை அனுப்பி அவர்களையும் சுகமாக்குகிற கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எத்தனையோ வருஷமாய் படுத்த படுக்கையா இருக்கிறேனே, என்னையும் குணமாக்க ஒரு உண்மை இல்லையா என்று நீ கேட்கலாம். அந்த சத்தியம் உள்ளவர் உன் அருகிலே வந்து, ஏன் படுத்து கிடக்கிறாய்? எழுந்து நட என்று உண்மையிலே தமது கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீ காணப்போகிறாய். ஒரு தெய்வீக விடுதலை கொடுக்கிற கர்த்தர் உன் நடுவிலே அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வருகிறார். கல்யாணத்தை வச்சுட்டேன், பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு, வீட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டேன், எவ்வளவு பிரச்சனை, என் கையில இன்னைக்கு 5 அப்பமும் 2 மீனும் தானே இருக்கு, இதை நான் என்ன செய்வேன்னு நீ சொல்லலாம். ஃபேக்ட் தான் அது. அதனால நீ ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு ஏசப்பாவின் மடியில வந்திருக்கிற மகளே, மகனை நீ கலங்காத. ஏசப்பா இங்க இருக்கிறாரு, அவர் உயிரோடு கூட இருக்கிறாரு. அவர் உயிரோடு கூட இருக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நம்புகிற என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. மேலும் இந்த ஊழியத்தை குறித்ததான விவரங்களுக்கு எல்லாம் இயேசுவுக்கே திருச்சபை, எண் 1, ஹல்லேலூயா நகர், பைபாஸ் ரோடு, காரைக்கால் 609602 பாண்டிச்சேரி. செல்போன் 9940917534. In English
All to Jesus Church, number 1, Hallelujah Nagar, Bypass Road, Karaikal, 609602, Pondicherry. Cell phone 9940917534. May God bless you.